வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் AM ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு கட்டுநாயக்க நெடுஞ்சாலை நாளை ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு. தகவல் தொழில்நுட்பத்தை தவறான முறையில் பயன்படுத்த எவருக்கும் இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. பொதுநலவாய வர்த்தக மாநாட்டுக்கு உயர்மட்ட தூதுக்குழு ஒன்றை அனுப்பவிருப்பதாக தென்கொரியா அறிவிப்பு. ஜப்பான் பிரைஸ் 2013 ஆண்டுக்கான சர்வதேச தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் இலங்கை ரூபவாணி கூட்டு தாபனத்திற்கு உயர்மட்ட விருது. பாவனைக்கு உதவாத உணவுகள் விற்ற மற்றும் தயாரித்த 2400 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். ஜெர்மன் அதிபர் மீது மேற்கொள்ளப்பட்ட உளவறியும் நடவடிக்கைகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கவென சிரேஷ்ட ஜெர்மன் அதிகாரிகள் வாஷிங்டனுக்கு விரைவு. தகவல் தொழில்நுட்பத்தை தவறான முறையில் பயன்படுத்த எவருக்கும் இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தடுத்தல் வேண்டும். இதற்கான பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாக கொழும்பு தேவி பாலிகா கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் ஜனாதிபதி தெரிவித்தார். இதற்கான நிகழ்வு கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மஹிந்தோதய தொழில்நுட்ப விஞ்ஞான கூடமும் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி அங்குள்ள பிரிவுகளையும் பார்வையிட்டார். கல்வித்துறையில் மாபெரும் வெற்றிகளை பெற்ற யுகம் தற்போது பிறந்துள்ளது. இத்தகைய உயர் பதவிகளை வகித்தாலும் தாம் பிறந்த ஊர் நாடு என்பவற்றை எவரும் மறக்கக்கூடாது. பேஸ்புக்கில் தாம் முன்னர் அறிந்திராத நண்பர்களுடன் பழக வேண்டாம் என்று தாம் பிள்ளைகளுக்கு வழங்கிய அறிவுரைக்கு சிலர் தவறான அர்த்தம் கற்பித்திருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். பிள்ளை பாசம் அற்றவர்களே அவ்வாறு செய்தார்கள் என்று அவர் கூறினார். Facebook නාදුරන මිතුරන් ඇසුරු නොකරන්නයි තමා වරක් දැයි දරුවන්ට දුන් ඔබදනට දරු කැක්කුම නොදන්නා ඇතැම් පිරිස් සාවද්දේ අර්ථකථන දුන් බවද ජනාධිපතිතුමා සිහිපත් කළේය. ගොඩක් අය පහුගිය කාලෙම කියනවා මේ Facebook එකේ තමයි අපේ මිත්‍රයෝ ඉන්නේ කියලා තමයි අපි හුඟක් විශ්වාස කරන්නේ. Facebook එකේ ඉන්න මිත්‍රයෝ නොඅඳුනන අය මම එයාට කිව්වා ඇසුරු කරන්න එපා. අපි දැකලා තියෙනවා මගේ ගාවට එනවා ඒ වගේ උදවිය හුඟක් වුණ අමාරු වෙట్లా. මම මේක කිව්වම Facebook එකේ තියෙන අම්මලා මේකේ තියෙන යාළුවෝ ගැන විශ්වාස කරන්න එපා කියලා. සමහර දරු කැක්කුමක් නැති අය නම් ඒක අනිත් පැත්තට වැරදියට අර්ථකථනය කරා. ඒක වැරදි අර්ථකථනයක් දෙන්න හැදුවා. මම Facebook එකට විරුද්ධ වුණාය කියලා. හැබැයි අපිට මේ වයින් වෙන විපත් අපේ දරුවන්ට නොවෙන්න ඕන. ඕන් අපි බේර ගන්න ඕන. නාගරික පාසල සතු සීලු පහසුකම් ගමට கல்லூரியின் மாணவி H. சமலி உதாரலியனகே சிறந்த மாணவிக்கான தேவி ஸ்வர்ண பத்ம விருதை பெற்றுக் கொண்டார். நகர்ப்புற பாடசாலைகளில் இருக்கும் அனைத்து வசதிகளையும் கிராமப்புற பாடசாலைகளுக்கு எடுத்துச் சென்ற பெருமை தற்போதைய அரசை சாரும் என்று கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். එම වැඩසටහනට ඉතාම නිවැරදිව හඳුනා ගනිමින් ලංකාවේ පාසල් 14 කොළඹ නගරයේ තුල වඩා කීර්තිමත් පාසලක් ලෙස එම ජාතික වැඩසටහන වෙනදගත් පාසල ලෙසයි දේව බාලිකා විද්‍යාලය මම සලකන්නේ කියලා. ஜனாதிபதிக்கு ஞாபகார்த்த சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. ஆசிரியர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். கொழும்பு கட்டுநாயக்க நெடுஞ்சாலை நாளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் திறந்து வைக்கப்படும். இது இலங்கையின் 2வது கடுகதி நெடுஞ்சாலையாகும். 25 கிலோமீட்டர் நீளமான இந்த நெடுஞ்சாலை E3 என அழைக்கப்படுகின்றது. புதிய கலனி பாலம், பேலியகொட, ஜாயல, கட்டுநாயக்க ஆகிய இடங்களில் நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நெடுஞ்சாலை 5 மற்றும் 4 நிரல்களை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கவிலிருந்து 20 நிமிடங்களில் கொழும்பை வந்தடையலாம். மணித்தியாலம் ஒன்றுக்கு 80 தொடக்கம் 100 கிலோமீட்டர் வேகத்தை வாகனத்தை செலுத்தலாம். இந்த நெடுஞ்சாலைக்கு 3200 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. நாளொன்றுக்கு 15000 வாகனங்கள் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நெடுஞ்சாலையை திறப்பதற்கு முன்னர் அதனை பார்வையிட மக்களுக்கு 3 நாட்கள் வழங்கப்பட்டன. லட்சக்கணக்கான மக்கள் இதனை பார்வையிட்டனர். பல போட்டிகளும் கலாசார நிகழ்ச்சிகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் இந்த நெடுஞ்சாலையை பார்வையிட்டார். முன்னர் கொழும்பிலிருந்து கட்டுநாயக்க செல்ல ஒரு மணித்தியாலயத்திற்கும் அதிகமான நேரம் தேவைப்பட்டது.
நாளை மாலை 6 மணி தொடக்கம் புதிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் பயணிக்கலாம். 13 சொகுசு பஸ் வண்டிகள் இங்கு சேவையில் ஈடுபடுத்தப்படும். கோட்டையிலிருந்து நீர்கொழும்பு வரை பஸ் கட்டணம் 150 ரூபாவாகும். கட்டுநாயக்கு வரை 130 ரூபாவும், ஜாயல வரை 100 ரூபாவும் அறவிடப்படும். එම කාලේ ලක්ෂ සංඛ්‍යාත ජනකායක් එහි සංචාරය කළහ. දහවන තරඟ, පාපැදි, යතුරු පෙළ තරඟ, අලිරේ සහ සංස්කෘතික අංගද සංවිධානය කෙරේ. ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාද එහි නිරීක්ෂණ චාරිකාවක නිරත විය. ඊට පෙර කොළඹ සිට කටුනායක ගුවන්තොටුපළ දක්වා යාමට පැයකට අධික කාලයක් ගත විය. හෙට සවස් 6 සිට නව අධිවේගී මාර්ගයේ වාහන ධාවනයට ඉඩ සැලසේ. අධිසුඛෝභෝගී බස් රථ 13ක්ද එහි ධාවනයට එක් කරන බව ලංකා ගමනාගමන මණ්ඩලය පවසයි. කොටුව සිට මීගමුව දක්වා ගාස්තු රුපියල් 150කි. කටුනායක දක්වා රුපියල් 130ක් අය කෙරේ. ජායල දක්වා රුපියල් 100කි. புத்தளம் அனுராதபுர வீதியில் கருவலகஸ்வ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் காயமடைந்தனர். இன்று அதிகாலை இந்த விபத்து ஏற்பட்டது. மாதம்பையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற வேன் ஒன்று வீதியின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சீமெந்து லோரி ஒன்றில் மோதி விபத்திற்குள்ளானது. காயமடைந்தவர்கள் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆபத்தான நிலையில் இருந்த 2 பெண்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பளை பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்தனர். யாழ கண்டி A9 வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பஸ் வண்டியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதால் அதில் இருந்த 2 ஸ்தலத்திலேயே உயிரிழந்தனர். අනුතුර සිදුවිය. මාදම්පේ සිට අනුරාධපුර වලා දහවනී කරමින් තිබූ වෑන් රථයක් මාර්ගයේ නවතා තිබූ සිමෙන්ති පැටවූ ලොරි රථයක පිටුපස ගැටී ඇත. තුවාලකරුවෝ පුත්තලම මූලික රෝහලට ඇතුළත් කරනු ලැබුවහ. බරපතල තත්ත්වයේ සිටි කාන්තාවන් දෙදෙනෙකු කොළඹ මහ රෝහලට මාරු කර යවූ බව පුත්තලම රෝහල පවසයි. கிளிநொச்சி பளை பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்தனர். யாழ கண்டி A9 வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பஸ் வண்டியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதால் அதிலிருந்த 2 ஸ்தலத்திலேயே உயிரிழந்தனர். ඔහු මණිපුරම් ප්‍රදේශයේ පදිංචිකරුවෝ වෙති. ஆம்பலிப்பிட்டிய ரத்னபுரி வீதியில் பவுசர் ஒன்று விபத்திற்குள்ளானதில் அதிலிருந்த 2 காயமடைந்தனர். இன்று அதிகாலை 5 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. අනුතුරු සිදුවියටයි රක්වාන පොලිසිය පවසයි. ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஜப்பான் பிரைஸ் 2013ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் உயர்மட்ட விருதொன்றை வென்றுள்ளது. ரூபவாகினியின் அத்துல திசாநாயக்க தயாரித்த வடமாங் ஒசை அக்குரட்ட என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இந்த விருது கிடைத்தது. இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி டோக்கியோவில் உள்ள NHK தொலைக்காட்சி நிலையத்தில் இடம்பெற்றது. தொலைக்காட்சி துறையில் பல்வேறு துறைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. 36 நாடுகள் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கியிருந்தன. அத்துல திசாநாயக்கவின் உடரட்ட மேனிக்கே வட்டரோம போன்ற நிகழ்ச்சிகளும் பாராட்டை பெற்றன. பாடசாலை செல்லும் சிறுவன் தான் செல்லும் வழியில் இயற்கை அழகை எவ்வாறு ரசிக்கின்றார் என்பதை விருது பெற்ற வடமங்கோசை அக்குரட்டை என்ற தொலைக்காட்சி நாடகம் பிரதிபலிக்கின்றது. ஜப்பானில் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துல திசாநாயக்க நேற்று இலங்கை வந்தடைந்தார். வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவிக்கும் சில கூற்றுக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் கிஷோர் எமது நிலையத்திற்கு தெரிவித்துள்ளார். இவர் இது சம்பந்தமாக எமது நிலையத்திற்கு கருத்து வெளியிடுகையில், அடுத்தது ஆளுநரை நியமிக்கின்ற பொறுப்பு அதி மேன்மை தங்கிய ஜனாதிபதிக்கு தான் உறுத்தொழிய முதலமைச்சருக்கோ யாருக்கும் இல்லை.
அது ஜனாதிபதி தான் தீர்மானிப்பார். யாரை ஆளுநரா நியமிப்பது, யாரை ஆளுநரா வைத்திருப்பது ஜனாதிபதி தான் தீர்மானிக்கலாம். அடுத்து ராணுவத்தை முகாம்களுக்குள் எடுப்பது, முகாமுக்குள் விடுவது அது இவங்களுடைய வேலை இல்லை, அது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய வேலை. அது இவங்களுக்கு இவங்களோட வரையறை இவங்களுக்கு தெரியணும். இவங்களோட போலீஸ் அதிகாரம் என்றது, இவர் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியா இருந்தவர் முதலமைச்சர் அவர்கள். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற காணி அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கின்றது. அப்ப அந்த தீர்ப்பை நீ மாற்ற முடியாது. கிழக்கு மாநிலத்திலே விடுவிக்கப்பட்ட பிறகு நடந்த பொழுது இவர்கள் அதை கிழக்கு மாநில தேர்தலை புறக்கணித்தார்கள். காரணம், வடக்கு கிழக்கு பிரிந்த மாகாணம் தங்களுக்கு தேவையில்லை, ஜில்லா தேவையில்லை என்று மீண்டும் 2010ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு தேர்தல் வந்த பொழுது கொள்கை என்று ஒன்று இருக்கணும், மீண்டும் அந்த தேர்தலை போட்டுவிட்டார்கள். இப்போ ஒரு வடமாநிலத்தில் போட்டுவிட்டார்கள். கடந்த காலத்திலே தும்புக்கட்டைக்கு இருக்கிற அதிகாரம் கூட தங்கள மாகாண சபைக்கு இல்லை என்று கூறியவர்கள் அந்த மாகாண சபையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது யாருக்கு வெற்றி என்றால் ஜனாதிபதி அவர்களுக்கு தான் வெற்றி. ஏனென்றால் ஜனாதிபதிக்கு இந்த அரசாங்கத்துக்கு தான் வெற்றி. ஏனென்றால் இவர்கள் இந்த மாகாண சபையை கொண்டு இவர்களை இருப்பாட்டி இருக்கின்றார். இந்த வேணாம் என்ற மாகாண சபை, இந்த வேணாம் என்று மாகாண சபையில் செய்வதை கொண்டும் இல்லை என்று கூறியவர்கள் அந்த மாகாண சபையை ஏற்று என்று போய் அந்த மாகாண சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது முற்று முழுதான அரசாங்கத்தின் ஜனாதிபதிக்கு தான் வெற்றி என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வடக்கிலிருந்து ஆரம்பமான பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று 4 திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் என்ற வாகன பேரணி பலாத் பவல நகரை சென்றடைந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதிக்கும் மாநாட்டிற்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கடந்த 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு அருகாமையில் இது ஆரம்பமானது. நேற்று கெக்கிராவ நகரை சென்றடைந்தது. வாகன பேரணிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கலாசார நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. வாகன பேரணி இன்று காலை தம்புளை நகரில் இருந்து ஆரம்பமானது. பிரதேச மக்கள் பெரும் எண்ணிக்கையில் நல்வாழ்த்துக்களை இதற்கு தெரிவித்தனர். மத்திய மாகாண அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். கலைவலையில் வாகன பேரணியை வரவேற்பதில் பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். கலைவல பிரதேச செயலாளர் உட்பட அரசு அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டார்கள். பிரதான செய்திகளில் மேலும் சில உள்நாட்டு செய்திகள். நீர்ப்பாசன மற்றும் விவசாயத்துறையில் சமல் ராஜபக்சவினால் ஆற்றிய சேவைகளை சித்தரிக்கும் வகையில் எழுதப்பட்ட நூல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. உள்நாட்டு நீர்ப்பாசன உரிமைகளை பாதுகாப்பதற்காக நீர்ப்பாசன துணை அமைச்சராகவும் விவசாயத்துறை அமைச்சராகவும் சபாநாயகர் சமல் ராஜபக்ச ஆற்றிய சேவைகளை பாராட்டும் வகையில் நிமல் வீரதுங்க இந்த நூலை எழுதினார். இது இன்று காலை ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. டி.ஏ. ராஜபக்ஷ தொடக்கம் ராஜபக்ஷ பரம்பரையினர் விவசாயத்துறைக்கு ஆற்றிய மாபெரும் சேவைகள் இந்த நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பிக்குமார்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். பொதுநலவாய வர்த்தக மாநாட்டிற்கு உயர்மட்ட தூதுக்குழு ஒன்றை அனுப்பவிருப்பதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. தென்கொரிய தூதுவர் அர்ஜுன ஜாங்முன் சொய் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பொதுநலவாய வர்த்தக மாநாடு அங்கத்துவ நாடுகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்படவில்லை. இதில் கலந்து கொள்ளுமாறு அமெரிக்கா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, ரஷ்யா போன்ற நாடுகளின் வர்த்தகர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தென்கொரிய தூதுவர் கருத்து வெளியிடுகையில் தென்கொரியாவில் உள்ள முன்னணி கம்பெனிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கின்றன. சாம்சுங் எலக்ட்ரானிக் நிறுவனமும் இதனை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. எல்ஜி கம்பெனியும் இதில் கலந்து கொள்ளும் என்று தெரிவித்தார். இலங்கையில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் தலைவர் யாங் மொக் கிம்மும் வர்த்தக மாநாட்டிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அவர் தமது கருத்தில் கொய்கா நிறுவனத்தின் உறவுகளை பலப்படுத்தி நாங்கள் இலங்கையில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு தென்கொரிய முதலீட்டாளர்களை ஊக்குவித்து வருகிறோம் என்று குறிப்பிட்டார். In business forum and Samsung Electronics, they will send a delegation. Also the LG and a few more household names. They look forward to taking part in this business forum. Two countries. In the future, maybe in the near future.
பாவனைக்கு உதவாத உணவுகளை விற்ற மற்றும் தயாரித்த 2400 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 500 வர்த்தக நிலையங்களுக்கு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி உலக உணவு தினத்தை முன்னிட்டு 227 சுகாதார பிரிவுகளில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன. உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கிற்கான நிலையான உணவு முறை என்ற துணைப்பொருளில் உலக உணவு தினம் கொண்டாடப்பட்டது. உணவு உற்பத்தி நிலையங்கள், உணவகங்கள், நீர் போட்டல்கள் போன்ற என்பவற்றை தயாரிக்கும் 7000க்கும் அதிகமான நிலையங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது மனிதர்களின் பாவனைக்கு உதவாத மரக்கறி, பழங்கள், பேக்கரி உற்பத்தி பொருட்கள் போன்றவை பெருமளவில் அளிக்கப்பட்டன. சுகாதார உணவு பாதுகாப்புத்துறை பரிசோதகர்கள் இதற்கான சுற்றிவளைப்பினை மேற்கொண்டனர். புற்றுநோய் தொடர்பாக கொழும்பு நகரில் வாழும் மக்களுக்கு அறிவூட்டப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு ஒழுங்கு செய்த பாத யாத்திரை ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றது. மகரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு MRI ஸ்கேன் இயந்திரம் ஒன்றையும் நிதியுதவிகளையும் பெறும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டது. தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்கிற்கு அருகில் இருந்து ஆரம்பமான இந்த பேரணி மார்க்ஸ் பெர்னாண்டோ மாவத்தை நூலக வீதி, ஆல்பர்ட் பிரதேசம், சுதந்திர மாவத்தை மெய்ட்லண்ட் பிளேஸ் ஊடாக மீண்டும் தாமரை தடாகம் மாவத்தையை வந்தடைந்தது. பாடசாலை மாணவர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த பேரணிக்கு வர்த்தகர்கள் உட்பட பலர் நிதியுதவிகளை வழங்கினார்கள். மகரகம வைத்தியசாலையில் ஒரே தடவையில் 600 நோயாளர்கள் மாத்திரமே தங்கியிருந்து சிகிச்சை பெறலாம். 1000க்கும் அதிகமானோர் சிகிச்சைக்காக வருகின்றனர். ராஜகிரிய வெலிக்கடை சந்தையில் நிர்மாணிக்கப்பட்ட சமாதான பூங்கா இன்று திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு 3 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபை இதற்கு நிதி வழங்கியது. பராக்கிரமபாகு மன்னனின் உருவச்சிலை ஒன்றும் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. சிறுவர் பூங்கா ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மாதுலுவாவை சோபித்த தேரர், அமைச்சர் மோவின் சில்வா, பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். வாழ்வின் எழுச்சி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சிறு கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறைக்கு அனுசரணை வழங்க கொரியா முன்வந்துள்ளது. அந்நாட்டின் கொய்கா நிறுவனத்தின் பிரதிநிதி பிரதியமைச்சர் MLAM ஹிஸ்புல்லாவை சந்தித்து இதனை தெரிவித்தார். கொய்கா நிறுவன தலைவர் யங் மொக்கிம் பிரதியமைச்சர் MLAM ஹிஸ்புல்லாவை அண்மையில் சந்தித்தார். இலங்கையில் தற்போது 25 லட்சம் மக்கள் வாழ்வின் எழுச்சி திட்டத்துடன் இணைந்துள்ளனர். அதன் முன்னேற்றத்தையும் தற்போதைய நிலைமையையும் பிரதியமைச்சர் எடுத்துரைத்தார். மரக்கறி மற்றும் பழங்களின் விலைகளை நிலையாக வைத்திருப்பதற்கும் மக்களின் போஷாக்கை அதிகரிப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி திட்டம் பெரிதும் உதவியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பொதுநலவாய இளைஞர் மாநாடு நடைபெறவுள்ள ஹம்பாந்தோட்டை சர்வதேச மாநாட்டு மண்டபம் கொய்கா நிறுவனத்தின் அனுசரணையுடன் நிர்மாணிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சொருக்கல்முனை கிராம விளையாட்டு மைதானத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகள் சமீபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. சாந்தரோஸ் குரூஸ் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். முதல் கட்ட புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு 14 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காமல், கன்னியர்மட அருட்சகோதரி ஜெஸ்மின் உட்பட அதிக எண்ணிக்கையிலானோர் அங்கு சமூகமளித்திருந்தனர். கொழும்பு DS சேனாநாயக்க கல்லூரியின் இஸ்லாமிய தின நிகழ்ச்சிகள் நேற்று மாலை கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றன. 33வது தடவையாக நிகழ்ந்த இந்த வருடாந்த நிகழ்விற்கு சகோதரத்துவம் என பெயரிடப்பட்டிருந்தது. கல்லூரியின் முஸ்லிம் மஜ்லிஸ் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் SMM இஸ்மாயில் கலந்து கொண்டார். கல்லூரியின் பிரதி அதிபர் KP முனகம தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாணவர்களின் உரைகள், கலை நிகழ்ச்சிகள், விருந்தினர் உரை, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு என்பன நடைபெற்றன. பாடசாலை நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். நிந்தூர் பிரதேச செயலகத்தில் சிப்துர புலமை பரிசை மற்றும் 3PSA இலவச வீடுகள் வழங்கும் நிகழ்வு சமீபத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் திருமதி ரிஃபா உம்மு ஜலீல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான MG ஹசன் அலி, MC ஃபைசல் காசிம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர் ஆரிஃப் ஷம்சுதீன் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், அதிபர்கள், மாணவர்கள், பெற்றோர் உட்பட பலர் இதில் பங்கு பெற்றனர்.
கொட்டாஞ்சேனை நல்லாயன் மகளிர் மகா வித்தியாலயத்தின் நல்லாயன் மகளிர் நடைபவனி இன்று காலை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட் சகோதரி மேரி யூப்ரேஷியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வை பாடசாலை நிர்வாகம், அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவிகள் சங்கம், இசைக்குழு என்பன இணைந்து ஒழுங்கு செய்திருந்தன. மாணவிகள் பல்வேறு வேடமணிந்து நடனமாடியும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் இந்த நடைபவனியில் கலந்து கொண்டார்கள். நல்லாயன் மகளிர் மகா வித்தியாலயத்தின் 85வது வருடம் ஆரம்பிக்கப்படுவதை கொண்டாடுவதற்கான நடைபவனி அமைதி என்ற துணிப்பொருளில் நடைபெற்றது. பாடசாலை நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவிகள், பழைய மாணவிகள், பெற்றோர் உட்பட அதிக எண்ணிக்கையானோர் இதில் கலந்து கொண்டார்கள். நடைபவனி நிறைவடைந்ததும் ஒன்று கூடல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. ஐரோப்பிய ஒன்றியம் 6 கோடி யூரோ பெறுமதியான அபிவிருத்தி திட்டம் ஒன்றை இலங்கையில் நடைமுறைப்படுத்த உள்ளது. இதன்போது வடமாகாணத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான தூதுவர் டேவிட் டெலி பிரதமர் DM ஜெயரத்னவை நேற்று சந்தித்து இதனை தெரிவித்தார். இலங்கை துரித அபிவிருத்தியை கண்டுவரும் நாடாகும். பெரும்பாலான நாடுகள் இது தொடர்பாக கவனம் செலுத்தியிருப்பதாக டெலி தெரிவித்தார். அபிவிருத்தியடைந்த நாடாக மாறுவதற்கான சகல வளங்களும் இலங்கைக்கு இருக்கின்றது. இன்னும் சிறிது காலத்தில் இலங்கை மிகவும் அபிவிருத்தியடைந்த நாடாக மாறும் என்று ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி நம்பிக்கை வெளியிட்டார். அவர் வடமாகாணத்திற்கு 10 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். வடக்கு மக்களின் வாழ்க்கையை வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக பல பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய நாடுகளுக்கு இலங்கையில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் டெலி கோரிக்கை விடுத்தார். பிரதான செய்திகளில் தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். விளையாட்டுச் செய்தி ஒன்று. கிரிக்கெட். அடுத்த டெஸ்ட் போட்டித் தொடரில் முத்துறைகளிலும் திறமைகளை வெளிப்படுத்தும் கிரிக்கெட் வீரர் பிரெஸ்னன் கலந்து கொள்வார் என்று தாம் எதிர்பார்ப்பதாக இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணி தலைவர் எலஸ்ட்ரியா குக் தெரிவித்துள்ளார். பிரெஸ்னன் தேகாரோக்கியமின்மை காரணமாக ஆரம்பத்தில் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான ஆஷஸ் கிண்ணத்துக்கான தொடர் அடுத்த மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. ஆஸ்திரேலிய மைதானம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு பெரும் சாதகமாக உள்ளது. இதனால் இந்த போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர்கள் தொடர்பாக பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாகவும் இங்கிலாந்து அணித் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.